இந்த சிலை இந்த சிலை எல்லா சிலைகளும் உடச்சி வச்சுருக்காங்க, எல்லாமே உடச்சி வச்சுருக்காங்க. ஒரு சிலையும் முழுசாக இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ராக் ஃப்ளவர்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, தங்கமும் வைடூரியமும் டெக்கரேட் பண்ணி கடவுளுக்காக வச்சுருந்தாங்க. மக்கள் வந்து எவ்வளோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ லேட்டஸ்ட் ஒரு கோயில் கட்டினாங்க. அது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை கூட நம்மளோட ஹிந்துவிசம் சிலை, புத்தர் சிலை, சிவன் சிலை, பிரம்ம சிலை, ஹிந்துவிசமோட சிலைகள் ஒன்று கூடவே இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதான் இருக்கலே உண்மை. இயற்கை வளங்களில் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம புரிய வச்சு கம்போடியா வந்ததுக்கு கம்போடியன் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றோம். தூண்லேயும் ஒரு புத்தரோட மூஞ்சி இருக்கும், அவரோட ஃபேஸ் இருக்கும். ஸோ அதான் இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு இன்னொரு டெம்பிள் பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியவர்மன் 7 நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து சூரியவம்சம் தான் வந்து இந்த டெம்பிளை கட்டியிருக்காரு. அதுவும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தர் சிலையும் ஒன்று சோகமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒன்று அழுகையாகவும் இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலைகளை தூக்கிட்டு போய் வார் நடந்தப்போ சுடுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அங்கே வந்து கீழே நவரத்தின கல்லை பார்த்தப்பறம் அவங்களுக்கு ஆசை வந்து எல்லா சிலையும் தூக்கி முடிச்சிட்ருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த சிலை பாருங்கள், இந்த சிலை எல்லா சிலைகளும் உடச்சி வச்சுருக்காங்க, எல்லாமே உடச்சி வச்சுருக்காங்க. ஒரு சிலையும் முழுசாக இல்லை. Oh my God. ஸோ அப்படி கொஞ்சம் ரொம்ப வெளியே நடக்க ஆரம்பிப்போம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஏதாவது ஒரு சிலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா சிலையும் உடச்சி வச்சுருக்காங்க. இதுவே ரொம்ப அப்செட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ராக் ஃப்ளவர்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, தங்கமும் வைடூரியமும் டெக்கரேட் பண்ணி கடவுளுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் களவான்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அழிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மட்டும் தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட சீலிங்கை பாருங்கள். அப்படியே கற்கள் வந்து எவ்வளோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ லேட்டஸ்ட் ஒரு கோயில் கட்டினாங்க. அது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் இருக்க ராமர் கோயில் தான். இன்றைக்கி டெக்னாலஜி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் படி கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் கேப்பில் ஒரு ஷேப் இருக்கும். அதை அப்படியே போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு கல் மேலே உட்காரும்போது ப்ரெஷரில் வந்து அப்படியே உட்காந்துருவோம். உங்களுக்கு வெளியே வராது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு 1000 வருஷம் 2000 வருஷம் ஆனாலும் இந்த கோயில்கள்லாம் இன்னும் நின்றுட்டுருக்கு. வாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் வெளியே போகும். சிலைகள்லாம் இன்னும் சதஞ்சு தான் இருக்குது. எல்லா சிலைகளும் சதஞ்சு தான் இருக்குது. ஒரு சிலை கூட முழு வடிவத்தில் இல்லை. நான் சொன்னதுக்கிட்டே இருக்கேன் அந்த திருப்பி. ஸோ வரீங்கன்னா இங்கே அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த சிலைகளும் உருப்படியாக இல்லை. இங்கே எல்லாமே காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் திருடி போயிருக்காங்க. எல்லாமே ஏதோ நடந்து இருக்குது, ஏதோ பின்கதை நடந்திருக்கு காலப்போக்கில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பியாண்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கோரா டெம்பிள் இருக்குது. கேட்பேன் அவர்கிட்ட சாப்பிட முடியுமா, ஏன்னா பசிக்க ஆரம்பிக்குது. மணி 2 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ், இந்த பக்கம் வெஸ்ட் ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் உள்ள வந்தோம். இந்த பக்கம் வெஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ மறுபடியும் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வெளியே போகும்னா ஒரு சிலை கூட நம்மளோட ஹிந்துவிசம் சிலை, முருகர் சிலை, புத்தர் சிலை, சிவன் சிலை, பிரம்ம சிலை, ஹிந்துவிசமோட சிலைகள் ஒன்று கூடவே இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதான் இருக்கலே உண்மை. அதை
எந்த சிலையுமே இல்லை, புத்திஸ்ட் சிலையும் நான் உடச்சி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இன்னும் கூட டெவலப் டெம்பிளோட வாசல், ஈஸ்ட் வாசல்லாம் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டாப்போரம் டெம்பிள். ஸோ டெம்பிள் எடுத்து வரதுக்கு $37 கொடுத்துருந்தோம். அந்த $37 வெறும் அங்கோர் ரோட்டுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லா டெம்பிளுக்கும் $37. 2 நாள் வரும்னா $62. டூ மச். வண்டியில் ஏறிட்டோம். திருப்பி அந்த டெம்பிள் போயிட்டுருக்கோம். இது வந்து கோவில் டூரே போயிட்டுருக்கு. அவர் அங்கோர் ரோட் வந்து கடைசியாக காட்ட போகிறார். ஏன்னா அங்கோர் ரோட்டில் சன்செட் நம்ம பார்க்க போகிறோம். அங்கோர் ரோட்டில் சன்ரைஸ் சன்செட் பார்ப்பாங்க. இங்கே சன்செட் பார்க்க போகிறோம் அங்கோர் ரோட்டில். அதுதான் லேட்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு. டைம் இருக்குது, பெரிய டைம். கரெக்டு தான் வந்து சன்செட் ஆகுது. எப்படியோ ஒரு 6-6:30 ஆகும். சாப்பிட்றீங்க கேட்டார். சாப்பிட்றேன்னு சொன்னேன். இங்கே ஏதாவது கடைக்கிறாங்க கிடையாது. நான் நல்ல கடையை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கடையை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சரி கம்போடியா ஃபுட்டு ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆள் தான். பட் என்ன பிரச்சனைனா கிமி ஃபுட் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை அப்படியே பாம்பு கறி, முதலகறி காலேஜில் செய்யும்போது எனக்கு ஒரு ஹெசிடேட்டாக இருந்துச்சு. அதனால நான் சாப்பிடல. இல்லைன்னா நான் போய் சாப்பிட்டு பார்த்தேன். அது அந்த டெம்பிள் போகலாம். அது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும். இந்த டாக்கோர் டெம்பிளும் கூட்டு வந்துருக்காரு. நீங்கள் பார்த்தா அடர்ந்து வனப்பகுதியாக இருக்குது. அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. என்ன பார்ப்போம் போயிட்டு. ஒரே டெம்பிள் டூராக மாறிடுச்சு இது. மூணு கோபுரம் அப்படியே ஒன்றா இருக்குது. சென்டரில் மட்டும் கோபுரத்துக்கு வாசல் அப்படியே விட்டுருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக மேலே. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ கீழே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன் இங்கே வந்து நிற்கிறாருன்னு தெரில. கிராஸ் பண்ணி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கு பாருங்க டெம்பிள். டாக்கோரம் டெம்பிள் ஒரு ஹிந்து டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைன்ஸும் கிடையாது. அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப டயர்டாகிட்டேன் இன்றைக்கி. வெயில் தான் மேட்ரு. வெயில் தான் நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். அதுவாக கிளைம்பி போட்டு வச்சுருக்கா. அப்பா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க. எத்தனை டெம்பிள்ரா இருக்குது சாமி. நான் அங்கே ஒரு ஒன்றைக்கு தான் வந்தேன். இங்கே சிம்லா, சியாம், கம்போடியா இருக்குது. இத்தனை டெம்பிள் இருக்குன்னு ஆறதுக்கு வர கூட தெரியாது. மேப் ராசி 2 பார்த்தேன் நான் வரத்துக்கு முன்னாடி. அப்போ 4:50 சன்செட்டுனாரு. சன்செட்டுக்கு அப்போ அசம்பிள் சொன்னார். 4:50 5 வரைக்கும் ஆயிடும் சன்செட் ஆகிறதுக்கு. என் வண்டியோட பண்ணலாம் 2 வீலர், பின்னாடி 2 வீலு. வெரி பிக் டெம்பிள். ஓகே come on. Papun, we see Bayon. We'll go to Bayon. Okay. கூப்பிட்டு போகிறாங்க. என்ன சாப்பாடுன்னு தெரில. ட்ரெயினில் போய் இறங்குவோம். இப்போ பார்ப்போம் எங்கே இருக்குது. இயற்கை வளங்களில் ஒரு சாப்பாடு. எங்களை ஃபாலோ பண்ணி போனோமா. பார்த்தீங்கன்னா இங்கே கறி, முதலக்கறி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சொன்ன மாதிரி அவருக்கு பார்த்தேன். சிக்கன், ஃபிஷ்ஷு, போருக்கு தான் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்கிற கம்போடியன் ஃபுட்டு தான். நம்பி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆர்டர் பண்ணுறதான்னு தெரியல. எல்லோ
எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கும். கம்போடியன் ஃபுட் தான். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ். Chicken rice. Sorry. This one. Chicken fried rice. Chicken fried rice. Chicken, yeah? Okay. Fried rice with chicken. Yeah. Would like to have it? Huh? I don't know. Chicken fried rice. Yeah, chicken fried rice with chicken. This one, eh? Fried rice with chicken. Okay, yes. Fried rice with chicken. Okay, yes. With vegetables, yeah? Yeah, vegetable. No vegetables. No vegetable. Ôn hả, vô plate mẹ ôn. அவன் பேசுறது புரியல, அவன் பேசுறது புரியல. Language difficulty. Language problem. Vô, me can her. You tell her. Okay, You tell her. Good food, yeah? Yes. Good food. Cambodian food, Cambodian fried rice, yeah? Yes, I'm going to fried rice. No vegetable. No vegetable. Okay, yeah. Rice come less? Rice come less? No vegetable? No vegetable, okay. And vegetable. one this one, that one, this one. Yeah. Without vegetable, price less or same price? Without vegetable, same price or less price? Same price. Same price. Okay. You need some drink? Coconut or beer? No beer, no beer. Coca-Cola. Coconut. Coconut, no. Mixed fruit shake. Same. Okay. What fruit? Pineapple and mango, banana. Milk, yeah? With sugar. Yeah, with sugar. பார்த்தீங்களா, ஆர்டர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம புரிய வச்சு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிமா சாப்பிடுவோம். ஸ்ப்ரிங் ரோலும் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கம்போடியன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கம்போடியா வந்ததுக்கு கம்போடியன் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றோம். என்ன பரவாயில்ல. இது சாப்பிட்றதுக்கு ஒரே காரணம் அந்த பாம்பு கறி இல்லை முதல கறி பார்த்தோன்னா மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க எங்கே பாம்பு கறி முதல கறி மாற்றி போட்டு போகிறாங்களோ அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சாப்பிட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு அங்கே ஃபுட்டு. ஓகேங்களா, அந்த மாட்டு கருத்தே கிடையாது. ஃபேமிலி ஃபுட்டு என்னமோ அந்த இடத்துல சாப்பிட்டோம் நேற்று, அது நல்லா தான் இருந்துச்சு. மேங்கோ, பனானா, ஆரஞ்சு அதெல்லாம் கலந்து மிக்சர் ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. மேங்கோ ஸ்மூத்தி, ஐஸ் நிறைய போட்டிருக்காங்க, கரையிட்டோம். வெயிலுக்கு நிஜமாக இது தேவையான விஷயம்தான். ஓகேங்களா, அருமையாக இருக்குது. என்ன வெயில் தான் சாமி. சாப்பிடுவா ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு. ஸ்டிக்கி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது guys. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ பயான் டெம்பிள் கிளம்பிட்டோம். காலையில் அடங்கியாச்சு. பனானா, மேங்கோ, பைனாப்பிள் நினைக்கிறேன், 3 கலந்து கொடுத்தாங்க நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, தெம்பாக இருக்குது. அடுத்தது சன்ரைஸ் பார்க்கறதுக்கு தெம்பாயிட்டு வரோம். நம்ம வர அப்படியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டு. ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்தோம். இவங்க நடத்துகிறாங்க பாருங்க ப்ரீ வெட்டிங் ஷூட். அந்த பயான் டெம்பிள் இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். இந்த டெம்பிள் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லா தூண்லேயும் ஒரு புத்தரோட மூஞ்சி இருக்கும், அவரோட ஃபேஸ் இருக்கும்.
அதான் இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு இன்னொரு டெம்பிள் பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியவர்மன் 7 நினைக்கிறேன். அவர் தான் வந்து சூரியவர்மன் 7 தான் வந்து இந்த டெம்பிளை கட்டியிருக்காரு. 12th செஞ்சுரி முடிவுலையும் 13th செஞ்சுரி ஆரம்பத்துலேயும் 13th செஞ்சுரி ஸ்டார்டிங்லேயும் இந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிளை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட்டும் கம்போடியா கவர்மெண்ட்டு தான் இந்த டெம்பிளை மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெம்பிளையும் இன்னொரு டெம்பிள் பார்த்தா சைனா மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்னொரு டெம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆளாளுக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க கன்சர்வேஷன் ஆக்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நாங்கள் உள்ளே போவோம். மணி 4 ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸில் சன் செட் ஆயிரும். ஐயான் டெம்பிள் ஆரம்பமே புத்தரை வணக்கம் பண்ணுறாரு. இங்கே இருக்க புத்தர் சிலையை பாருங்க, சாமிக்கு படைச்சிருக்காங்க இளநீர் எல்லாமே. இவங்களும் படைப்பாளிங்க, படைக்கிறாங்க. நம்மளும் படைப்போங்க சாமிக்கு, அதே மாதிரி இவங்களும் சாமிக்கு படைக்கிறாங்க. எல்லாமே நமக்கும் ஒத்து போகுது, ஆனால் அவங்க தான் சேர மாட்டாங்க. நாங்கள் மேலே ஏறுவோம். இருக்க ஒவ்வொரு சிலைகளும் பாருங்க அப்படி ஃபேஸ் இன்க்ரிப்ஷன் ஆயிருக்கு. நைஸ், அமேசிங். பண்டைய காலத்தில் வந்து மனிதர்கள் எவ்வளோ அறிவுஜீவியாக இருந்தாங்க, இருக்காங்க. பட் அன்றைக்கி இப்போ இருக்க டெக்னாலஜியாக வளர்ந்து போயிருக்கு. அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி எல்லாம் எப்படி கட்டினாங்கன்றது ஒரு வாட்டி நினைக்கும் போது மெய் சிலுக்க வைக்கிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் பீப்புள். என்ன எப்படி யூஸ் பண்ணாங்க, நம்ம ஊரே இருக்க ஆர்கிடெக்சர் சொல்கிறாங்க, எப்படி கட்டினாங்க. எஜிப்சியன்ஸாக இருக்கட்டும், நம்ம சோழ மன்னர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்களோட அதிதிறமையினால வாழ்ந்து வந்திருக்காங்க. உண்மையில அவங்களுக்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோன்னா அவங்க விட்டு போன இந்த மாதிரி சக்ஸஸ்னால தான் அவங்கள பற்றி பேசுகிறோம். அவங்க செஞ்ச சாதனைகள் சொல்லாமே இதுதான். இன்றைக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயில் பற்றி பேசுகிறோன்னா அவங்க எல்லாரும் செஞ்ச சாதனைகள் தான். அந்த ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நிற்கிது. ஒரு இன்னும் 1000 வருஷம் இல்லை, இன்னும் 10,000 வருஷம் இல்லை, எந்த ஸ்ட்ரக்சருக்கு பத்திருக்கோம் இதுவே ஆகாது. ஆல்ரெடி தினமும் 1000 வருஷம் கடந்து வந்துடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. So hats off to their architecture. 190 of the Buddha statue. The cave surrounded inside during the 13th century. After this one also in Cambodia, no more building. Because the sandstone almost finished, the king they want to build a temple by wood, is so tandem stone. That make this one we call last building during Khmer Empire. We call Bayon, and also correspond 54 tower, 216 smiling faces. 54 tower really represent of the name of the Buddha, and also the special number in Hinduism cosmology. 1 tower, 4 smiling faces. 4 smiling face, symbol of 4 meaning. Smiling pick up a lot of property in the country, peaceful, connect and good relationship. But when you are examining on the faces, all of them not the same. Some very happy, some so sad, some think about, some serenity smiling. Because according to inscription, more than 4,800 architects, they come from all the provinces and areas to join this building, mean that different artists or engineer or architect. So this temple we call temple state. It was built for the Buddhist, for the king himself. After he got victory from the Champa, he was built this one on the axis of Angkor city. And also after that, extra built to become Hindu. That make this one very complexity in the plan because geometric center. Why this one correspond with 216 smiling faces? Is it the number of the governor that very close friend with the king? The King Jayavarman VII, he was built this one also likely a meeting hall of the god in Hinduism and Buddhism cosmology. So this one is likely two religions combined, Hindu and Buddhist. And all the tower not symmetry and correspond. Some so high and low, mean that low of his soul and high of his soul. Their function in the provinces. This one it is not original, it is real cycle stone. It is they took from another temple to build, make this one not so nice quality. What the difference between Angkor Wat and Bayon?
Angkor Wat full of architect, this temple full of history even. After the king, he got victory from the Champa. After that, he depicted around the sculptures around all of this. We call Cambodian Navy attacked each other with Champa. But unfortunately, in the 14th century, this one almost they break by sham. They burn this one 4 times with a firewood, make this one very black and brown. And all the galleries around this building, they use elephant to cut it down. They make this one more damaged by enemy. During they move the capital city to Phnom Penh, this one full of the deep jungle and the root cover the faces like the curly hair of the faces. They start to clearing 1923 by French archaeologists. So inside this temple now they're not allowed to climbing third level. They keep to restore by Japanese. We only walk around the second level and take a picture with the happy faces around it. And also, according to inscription, the King Jayavarman VII, he was built 19 of the Buddha statue that make of the gold. They keep at the same day cover, symbol of the royal family. Now nothing remains the same. There is also the last building of my empire in late 13th century, we call Temple State, Ba Yuan. It is the king face look all direction, mean that everywhere of Cambodian country got peaceful. After this one, no more building. Last one. நீங்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் நான். ஸோ இங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலை வந்து ஒவ்வொரு மூடில் இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தர் சிலையும் ஒன்று சோகமாகவும் ஒன்று சந்தோஷமாகவும் ஒன்று அழுகையாகவும் இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டெம்பிளை வந்து சூரியவர்மன் பண்ணும்போது மனிதர்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டெம்பிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால தான் வந்து இந்த டெம்பிளில் இருக்கிற ஒவ்வொரு புத்தர் சிலையும் ஒவ்வொரு வடிவத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் கட்டினதில் கடைசி டெம்பிள் இதுதானா, இதுக்கப்புறம் ஒரு டெம்பிள் கட்டலையா? ஏன்னா இங்கே இருக்கிற டெம்பிள் எல்லாமே லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வாசக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரீட்டாக இருக்குது. ஓகே, எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து சிலைகள் இருந்திருக்கு. ஹிந்து கோயில் தான் இது. இப்போது புத்தர் கோயிலை மாற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கட்டும்போது என்னென்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்புறம் புத்தர். ஆனால் இண்டோஸ் இதை அடிச்சுட்டு வெறும் புத்திசம் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த புத்திசம் சிலை கூட உருப்படியே இல்லை. அதுதான் மேட்ரு. இங்கே பாருங்க, இங்கே தெரிஞ்சு சிவலிங்கம் இருக்கணும், இப்போ காணும். எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வௌவால்களோட தொலை தாமது, அவங்களோட ஃபீஸ்டஸ் வௌவால்களோட ஸ்மெல்லு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் லைட்டாக வந்து கலக்குது உள்ள. இப்போ நீங்கள் வரும்போது பார்த்து இருந்துக்கோங்க. வௌவால் கூட தொல்லைகள் கிடையாது, வௌவால் கூட அந்த ஃபீட்டஸ் ஸ்மெல் தான் வந்து அதிகமாக உள்ளே அடிக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா சிலைகள் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்க. புத்தர் சிலை கூட இல்லை உள்ள. அதான் உண்மையான ஃபேக்டர். காலையிலேருந்து பார்த்த கோயில்களில் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய வருது. என்னன்னா, புத்தர் சிலை மட்டும்தான் சில இடங்களில் உயிரோடு இருக்குது. மற்ற எல்லா சிலையும் உடச்சி வச்சு சிலையே இல்லை, அங்கே செதஞ்சு வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. காலப்போக்கில் எல்லாமே மாறி இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வந்தேன். இங்கே இன்னும் அங்கோர் போல் அங்கோர் வாட்டில் ஒன்று என்னெல்லாம் இருக்குன்றது தெரியல, இருக்கா இல்லையான்ற கூட தெரியல. பயான் டெம்பிள் சிதறமடைந்தது. பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் 2 பேர் சந்தித்தோம். ஒருத்தர் சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க 2 பேரும். குமரேசன் சொல்லிவிட்டு இன்னொருத்தர் செந்தில்குமார். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பக்கத்தில் தங்கியிருக்காங்க, ப்ளாஸ்மிங் சொல்லிட்டு ஹாஸ்டலில்.
ஸோ அதை பேசிகிட்டு இருந்தவர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருந்த சிலைகளை தூக்கிட்டு போய் வார் நடந்தப்போ சுடுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அங்கே வந்து கீழே நவரத்தின கல்லை பார்த்தப்புறம் அவங்களுக்கு ஆசை வந்து எல்லா சிலையும் தூக்கி முடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு நடந்த கதை. இன்னொரு சைடு வந்து இது திருட்டுக்கும் போயிருக்கு, நிறைய டெக்காரிட்டி பண்ணியிருக்காங்க, எல்லா விதம் நடந்திருக்கு. ஒரு சிலை கூட இல்லை. நான் வந்து கம்போடியா வரும்போது ரொம்ப ஆசையாக இருந்தேன். அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் எஞ்சி ஏதாவது இருக்குமா, கொஞ்சமாக பார்த்துட மாட்டோமா, ஏதோ ஒன்று கூட இல்லை இங்கே. சிவன் சிலை, விஷ்ணு சிலை எதுவுமே இல்லை. சரி வாங்க, மெயின் சாப்டர் ஆஃப் த ஹீரோ, சாரி ஃபிலிம் ஹீரோவுக்கு நோக்கி போனோம். யார் ஹீரோ? அங்கோர் ரோடு தான். அங்கோர் ரோட்டில் சன்செட்டை பார்த்துட்டு அது ரூமுக்கு போட்டு தான். அங்கோர் ரோட்டில் நமக்கு இன்னும் அதிர்ச்சியெல்லாம் காத்துட்ருக்கு. இருக்கா சிலைகள், வாங்க பார்த்துருவோம் போய். கதை நாயகனான அங்கோர் வாட்டை நோக்கி நமது பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். இந்த மாதிரி இங்கே ஒரு புத்தர் இருக்குது. என்னோடய பாலிசி ரொம்பவுமே சிம்பிள் தான். ஒரு மதத்தை அழிச்சிட்டு ஒரு மதத்தை உருவாக்கும் போது அது அழகே கிடையாது. இப்போவே எல்லா மதமும் நல்லா இருக்கணும், எல்லா மதத்தையும் காப்பாற்றணும். இதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் ஈடுபடும். நாங்கள் அங்காரோட பயப்போம்.